வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான வைகாசி விசாக திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தையொட்டி வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்று வைகாசி விசாக திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த வைகாசி விசாகத்தையொட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் சாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் வந்துள்ளனர். மேலும் ராமநாதபுரம், தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி சுமந்தும் அரோகரா கோஷம் முழங்க பாத யாத்திரையாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கடற்கரை பகுதி முழுவதும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. மேலும் கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழியில் திருப்பணிகளுக்காக பெரும் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்த நிலையில் கடும் கூட்டம் காரணமாக பக்தர்கள் பாதுகாப்பற்ற முறையில் தடுப்பு சுவர் மீது ஏறி செல்கின்றனர். மேலும் 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த போதும் குறிப்பிட்ட அந்த பகுதியில் காவலர்கள் இல்லாததாலும் பக்தர்கள் வந்து செல்ல ஒரு வழிப்பாதை ஏற்படுத்தாததாலும் அப்பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பக்தர்கள் அங்கிருந்து 8 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் இருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கையில் குழந்தைகளை வைத்துக் கொண்டும் காவடி சுமந்து கொண்டும் ஆபத்தான முறையில் பள்ளங்களில் இறங்கியும் கடற்கரைக்கு சென்றும் புனித நீராடினர். வைகாசி விசாக திருவிழாவிற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் அடிப்படையில் வசதிகள் குறைவாக உள்ளதால் பக்தர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.